யாத்திராகமம் 8வது அதிகாரம் 27வது வசனம். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம். உங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆராதியுங்கள். ஆனால் அதுக்கு தூரமா போகாதீங்க. யாருக்கு தூரமா போகாதீங்க? யோசிச்சு பாருங்க. பார்வோன் சொல்றான், என்னை விட்டு தூரம் போயிடாதீங்க. நீங்க என் கூடயே இருங்க. நீங்க என்னோட எல்லைக்குள்ளேயே இருங்க. நீங்க என்னோட ஆளுகைக்குள்ளேயே இருங்க. என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருங்க. என்னோட பார்டருக்குள்ளேயே இருங்க. நான் சொல்றபடி மட்டும் செய்யுங்க. உங்க தேவனை நீங்க ஆராதிங்க. இது நல்லா இருக்கா? அதுக்கு மோசே என்ன சொல்றான்? முடியாது. நாங்கள் உம்மை விட்டு, உம்முடைய ஜனங்களை விட்டு, உம்முடைய பட்டணத்தை விட்டு, உம்முடைய ஆளுகையை விட்டு, உன்னுடைய அரசாங்கத்தை விட்டு பிரிந்து எங்கள் தேவனை வனாந்தரத்திலே போய் ஆராதிக்க வேண்டும். அது தேவனுடைய கட்டளை. தயவு செஞ்சு கவனிங்க. பார்வோன் சாத்தானுக்கு அடையாளம். சாத்தான் என்ன சொல்றான்? ஒருவேளை நீங்க உங்க தேவனை ஆராதிக்கணும்னா தாராளமா ஆராதிங்க. அவரை சேவிக்கணுமா சேவிங்க. ஆனா நீங்க என்னோட அதிகாரத்துக்குள்ள இருக்கணும். என்னுடைய கருத்துக்குள்ளாக இருக்கணும். என்னுடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய அரசாங்கத்துக்குள்ள இருக்கணும். இருந்தும் உங்க தேவனை நீங்க ஆராதிச்சுக்கோங்க. பிரிஞ்சு போகாதீங்க. சேர்ந்து ஒன்னா இருக்கலாம். நீங்க உங்க தேவனை ஆராதிங்க, சேவிங்க. சாத்தானுடைய சதித்திட்டம் என்ன? நம்ம சேர்ந்தே இருக்கலாம். நீங்களும் நானும் சேர்ந்தே இருக்கலாம். சண்டே உங்க தேவனை ஆராதிச்சுக்கோங்க. மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் நாம சேர்ந்தே இருக்கலாம், ஒன்னா இருக்கலாம். என்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சின்ன வயசுல இருந்தே சேர்ந்து இருக்கிறோம். சின்ன வயசுல இருந்தே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சின்ன வயசுல இருந்தே சிகரெட்டு தண்ணின்னு ஒன்னா சேர்ந்து குடிச்சு சேர்ந்து எல்லா உதாரித்தனம் பண்ணி சின்ன வயசுல இருந்தே உன்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி கொண்டு இருக்கிற என்ன விட்டு பிரிஞ்சு போறீங்களே? சாத்தானுடைய சதி. கவனிக்கிறீங்களா? இன்றைக்கு எத்தனை பேர் அந்த சாத்தானின் கட்டுப்பாட்டுக்குள்ள யோசிச்சு பாருங்க. மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் கேட்கிறேன், யார் அதிகாரத்துக்குள்ள நீ இருக்கிற? யாருடைய வளையத்திற்குள்ள நீ இருக்கிறாய்? யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் நீ இருக்கிறாய்? தேவன் சொல்வதை செய்கிறாயா அல்லது சாத்தான் சொல்வதை செய்து கொண்டிருக்கிறாய்? யோசித்து பார். வாலிப தம்பியே, தங்கையே, என்னுடைய கேள்வி, இந்த வாலிப பிராயத்துல யாரு பேச்சு கேட்கிற? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாய் என்றால் நீ பரிசுத்தமாக வாழ்வாய். சகோதரனே, சகோதரியே, கவனி. நீ தேவனுடைய ஆளுகைக்குள், தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள், தேவனுடைய பிரசன்னத்துக்குள் இருப்பாய் என்றால் தேவன் சொல்வதை நீ செய்வாய். வேதவசனத்தின் அடிப்படையில் வாழ்வாய். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வாய். உன் சரீரத்தை, உன் கண்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்வாய். உன் சிந்தையை பரிசுத்தமாக காத்துக்கொள்வாய். உன்னுடைய வாய் வார்த்தைகளை நீ பரிசுத்தமாய் காத்துக்கொள்வாய். ஏனென்றால் நீயும் நானும் சேவிக்கிற தேவன் பரிசுத்தர் என்பதால் நாமும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோம். ஆனால் இன்று அநேகர் நம் மத்தியிலே இந்த வார்த்தை கேட்கிறவர்களிலும் கூட வெளிப்பார்வைக்கு மாத்திரமே பக்திமான்கள், வெளிப்பார்வைக்கு மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் செய்வதெல்லாம் சாத்தானுடைய பணிகள். ஏனென்றால் அவனுக்கு கீழ்ப்படிஞ்சுகிட்டு இருந்தா அப்படிதான். மோசே சொல்லுகிறான், உம்முடைய பக்கத்திலிருந்து, உன்னுடைய நிழலிலிருந்து நாங்கள் பிரிய வேண்டும். எஸ், தேவனை நீ சேவிக்க வேண்டும் என்றால் பிரிய வேண்டும். பாவத்தை விட்டு பிரிய வேண்டும். பாபம் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிற அந்த அதிகாரத்திலிருந்து பிரிய வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, தேவன் சமஸ்தத்தையும் சிருஷ்டித்தார், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். கவனிங்க, அப்படி வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த பிறகு தேவன் செய்த காரியம் என வெளிச்சத்தை சிருஷ்டித்தார். வெளிச்சத்தையும் இருட்டையும் என்ன செய்தார்? வெவ்வேறாக பிரித்தார். ஆதியாகமம் 1வது அதிகாரம். அவர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். பிரபஞ்சத்தை தேவன் சிருஷ்டித்த போது வெவ்வேறாய் பிரிக்கிற அந்த செயல்பாட்டோடு ஆரம்பித்தது. தேவன் சபையை ஆரம்பித்த போது வேறு பிரித்தெடுத்தார். வேறு பிரித்தல் என்ற செயலில் தான் ஆரம்பித்தது. என்னவென்றால், பாவத்தை விட்டு உன்னை வேறு பிரித்து, அப்படி வேறு பிரிக்கப்பட்டவர்களை ஒரு கூட்டமாக சேர்த்து சபையை உருவாக்கினார். இது வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற கூட்டம். இது பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிற சபை. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சமூகம்தான் சபை. என்னுடைய கேள்வி, அந்த பிரத்யேகத்துவம் இருக்கா? அந்த பரிசுத்தம் இருக்கா? பார்வோன் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் இந்த தேசத்திலே இருங்கள், அதே சமயத்தில் நான் சொல்லுவதை கூட செய்து உங்கள் தேவனை ஆராதித்துக் கொள்ளுங்கள். அதாவது, நீங்கள் என்னுடைய அதிகாரத்துக்குள்ளேயே இருங்கள், என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருங்கள், நான் சொல்கிறபடி செய்யுங்கள். ஆனால் தேவனுடைய நோக்கம் வேறு பிரிக்கப்பட வேண்டும்.
தேவனுடைய பிள்ளையாக நீ பாவத்திலிருந்து பிரிக்கப்பட வேண்டும். பாவம் நிரம்பிய இடத்திலிருந்து பிரிக்கப்பட வேண்டும். பாவம் செய்கிறவர்களிடமிருந்து நீ வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்தமாய் பிரத்யேகமாய் வாழ்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் என்ன செய்யறோம்? சண்டே மாத்திரம் ஆண்டவருக்கு அதை கொடுத்துட்டு மண்டே டு சாட்டர்டே நம்ம மனம் போன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி எவ்வளவு காலம் நடிப்பாய்? எவ்வளவு காலம் இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பாய்? சிந்தித்துப்பார். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எல்லாவற்றுக்கும் சமயம் இருக்கிறது. உமக்கும் உம்முடைய சன்னதிக்கும் வேதவாசிப்புக்கும் ஜெபத்துக்கும் ஆலயத்துக்கும் சமயத்தை ஒதுக்காமல் இருப்போம் என்றால் எங்களுக்கு எதிராய் சாத்தானுடைய சதித்திட்டம் வேலை செய்கிறது. எனவே ஆண்டவருடைய நாளிலும் கூட பரிசுத்தமான உம்முடைய சன்னதியிலே பரிசுத்தர்களா இல்லாத ஒரு நிலைமையில நாங்கள் இருப்போம் என்றால் தயவா எங்களை மன்னிங்க ராஜா. நாங்கள் இவைகளிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு கேட்டதை கேட்டபடி வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்க்கையில் என்ன எது நடந்தாலும் சாத்தானை பெயர்பட்ட ஆண்டவரே திட்டங்களை தீட்டினாலும் அவற்றையெல்லாம் உடைத்து போட்டு உம்முடைய சன்னதியிலே உம்முடைய பிள்ளைகளாய் ஒன்று கூடி ஜெபிப்பதற்கும் வேதத்தை தியானிப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய சன்னதியிலேயே காணப்படுகிற கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.